பாக்கியலட்சுமி எபிசோட்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அட்வொகேட் பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டு ஜெனி வீட்டில் கோர்ட்ல உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஈஸ்வரி என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம், நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அட்வொகேட் சொல்றாரு, அவங்கள சரியா கவனிக்கிறது இல்ல, மனைவி குழந்தைங்க கூட நேரம் செலவு பண்றது இல்ல, மனைவியை அடிமையா நடத்துறாரு, அவங்க கூட சரியா பேச மாட்டேங்கிறாரு, வேலையில இருக்க கோபத்தை வீட்டில் வந்து காட்டுறாரு, அதோட முக்கியமா டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்றாரு அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறதா வக்கீல் சொல்றாரு. அதுக்கு ஈஸ்வரி கேட்கறாங்க, டொமஸ்டிக் வைலன்ஸ்னா என்னது அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, குடும்ப வன்முறைமா, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது மாதிரி அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. இதை கேட்டு பாக்கியா வீட்டில் இருக்க எல்லாமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஈஸ்வரி கோவத்துல அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, மேக்கப் போட மட்டும்தான் தெரியும், மற்றது எல்லாமே நாங்க தான் பார்த்துக்கிட்டோம், இப்படி அவண்டமா போய் சொல்றாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. டைவர்ஸ் தான் இதுக்கு முடிவுனாக்கா கண்டிப்பாக பண்ணட்டும், ஆனால் குழந்தை இங்கே தான் வரணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு செழியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. இங்கே அமிர்தாவும் எழிலும் குழந்தையை கூட்டிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்த கணேஷ் ஒளிஞ்சிருந்து அமிர்தாவையும் குழந்தையும் பார்க்குறாரு. கணேஷ் ஒளிஞ்சிருந்து பார்க்குறத வண்டி கண்ணாடியில் பார்த்துட்டு எழில் செம்மையாக கோவமாயிடுறாரு. எழில் நேராக கணேஷ் கிட்ட போயிட்டு, என்ன நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வரோன்னு பார்த்துட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்கறது அவன் வேலையா, இன்னொரு வாட்டி வந்தால் உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அதுவும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் வந்தனாக்கா உன்னை குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கிறாரு. அமிர்தாவும் குழந்தையும் என் கூட தான் வாழ போகிறாங்க, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழில் போயிடுறாரு. இங்கே கோபி ராதிகாவை பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ராதிகா கேட்குறாங்க, ஆஃபீஸில் வந்து ஏன் என்ன பிக்கப் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, கிளைண்ட் மீட்டிங் இருந்தது அப்படி இப்படின்னு ஏதோ கதை சொல்லி ராதிகாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. நம்ம அமிர்தாவோட பாப்பா ஈஸ்வரி பாட்டியை விளையாட கூப்பிடுறாங்க. அதுக்கு ஈஸ்வரி பாட்டி, நீ பாட்டுக்கு வருவ, நீ பாட்டுக்கு போவ, நீ ஒரேடியாக போயிட்டேனாக்கா அந்த துயரத்தை என்னால் தாங்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட அமிர்தா ரொம்ப வருத்தத்தோட குழந்தைய கூட்டு உள்ளே போயிடுறாங்க. எழிலும் பாக்கியாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க.